நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு நீ எல்லாம் சாமியா, நீ எல்லாம் கடவுளா அப்படின்னு சுவாமிகிட்டே கேட்டால் முதல்ல நன்றி சொன்னால் அதுக்கு பேர் வழிபாடுன்னு பேர். இப்போ சுவாமிகிட்டே தர்க்கம் பண்ணுறோம்ல, அதுக்கு மனசு படும்பாடுன்னு பேர். வேதம் சொல்கிறவங்க அவங்களோடது பெருசுங்கிறான், தமிழ் சொல்கிறவங்க தமிழ் மந்திரம் பெருசுங்கிறான். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மொழி, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க இறைவன், அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மந்திரம் பெருசு. பொதுவாக வழிபாடு அப்படின்னா என்னன்னு கேட்டால், இப்போ சுவாமி கோவிலுக்கு போகிறோம், ஒரு தோப்புக்காரணம் போடுறோம், குட்டு போட்டுக்கிறோம், 3 சுற்றி வரோம், நமஸ்காரம் பண்ணுறோம். நேராக கடவுள்கிட்ட சொல்கிறோம், கடவுளே என்னையை நல்லா வச்சுருக்க, இந்த அந்தி சாயிற வேளையில் இன்றைக்கி பகலெல்லாம் நான் உழைச்சேன், எனக்கு ஒரு 1000 ரூபா பணம் கிடச்சிருக்கு ஊதியமாக, உனக்கு நான் எத்தனை நன்றி சொல்கிறாலும் தகும், எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் நல்ல வழிபாடு அப்படின்னு பேர். அதே கோவிலில் போய் 6 சுற்றிட்டு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு நீ எல்லாம் சாமியா, உனக்காக நான் பாலும் தேனும் பன்னீரும் அபிஷேகம் பண்ணுறேன், என் எய்த்த வீட்டுக்காரன் 6 மணி நேரம் என்னை மாதிரி உழைக்கலை, 2 மணி நேரம் உழைக்கிறான், நான் ஓவர் டைம் 4 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்க்குறேன், ஆனால் எனக்கு 1000, அவனுக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபா கிடைக்குது, நீ எல்லாம் கடவுளா அப்படின்னு சுவாமிகிட்டே கேட்டால் முதல்ல நன்றி சொன்னால் அதுக்கு பேர் வழிபாடுன்னு பேர். இப்போ சுவாமிகிட்டே தர்க்கம் பண்ணுறோம்ல, அதுக்கு மனசு படும்பாடுன்னு பேர். வழிபாடு வேறு, படும்பாடு வேறு, இது ரெண்டுக்கும் இடையில ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் பண்பாடுன்னு பேர். என்ன, அதே கோவிலை சுற்றி வந்து சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு, கடவுளை இந்த பூலோகத்தில் மனுஷனாக பிறந்த எனக்கு 1000 ருபீஸ் நீ கிடச்சிருக்கு, எல்லா ஜீவராசிக்கும் கிடைக்க வேண்டாமா? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராய் பிறந்தவன் மனிதனாக வாழ்வதற்கு அவசியமான இந்த பொருளாதாரத்தை எல்லாருக்கும் கொடு அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொன்னால் அதுக்கு பேர் பண்பாடுன்னு பேர். இப்போ 3 வகை சொல்லியிருக்கேன், வழிபாடு என்ன, பண்பாடு என்ன, மனசு படும்பாடு என்ன. இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் சுவாமிக்குள்ளே போனால் அவனுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லி சுவாமியை வழிபடுறான். ஒருத்தர் வேதம் சொல்லி வழிபடுறார், ஒருத்தர் தமிழில் மந்திரம் சொல்லி வழிபடுறார். சமீபமாக வேதம் சொல்கிறவங்க அவங்களோடது பெருசுங்கிறான், தமிழ் சொல்கிறவங்க தமிழ் மந்திரம் பெருசுங்கிறான். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மொழி, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க இறைவன், அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மந்திரம் பெருசு. இதில் ஏன் சண்டை சச்சரவுன்னு எனக்கு தெரியல. சார், ஒரு குழந்தை அம்மாட்ட இருக்குது, எப்படி அம்மாவை கொஞ்சம் இப்படி தவாங்கொட்டையை கசைச்சு கொஞ்சம், தலையில் நறுக்குன்னு கொட்டி கொஞ்சம், கிள்ளி கொஞ்சம், அடம்பிடிச்சி அழுது கொஞ்சம், அன்பாக மடியில் படுத்து கொஞ்சம். அம்மாட்ட கொஞ்சுறதுக்கு குழந்தை வேறுபாடு பார்க்குமா? வேறு பாஷையை கற்றுக்கிட்டு வந்து கொஞ்சுமா? கொஞ்சாது, அதுக்கு தெரிஞ்ச பாஷையில் அது கொஞ்சம். அது மாதிரி ஒரு தேவாலயத்தில் சாமி கும்பிட போனாங்க, ஒரு குழந்தை வந்து 1 2 3 சொல்லிச்சு, ஏபிசிடி சொல்லிச்சு, டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் சொன்னிச்சு. பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய ஃபாதர் கேட்டார், தேவாலயத்தில் வந்து சாமி கும்பிடும்போது ஏபிசிடி சொல்கிறிய பாப்பா, இது சரியானது? இங்கே பாருங்கள் அங்கிள், நான் 2ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்த, எனக்கு சாமி ஸ்லோகம்லாம் சொல்லாது, இந்த A to Z வரைக்கும் வார்த்தையை படித்ததே கடவுள் தான், நான் ஏபிசிடியை பல தடவை சொல்கிறேன், அதுக்கு என்ன வார்த்தைகள் தேவையோ அந்த வார்த்தையை கோர்த்து அதுக்கான மந்திரத்தை எடுத்துக்கிட்டோம், என்னையே கடவுள் ப்ளஸ் பண்ணுவார். அப்போ கடவுளை எப்படி அந்த குழந்தை காதலிக்குது? சார், பீச்சில் உட்காந்து காதலிக்கிற காதலரே ஒரு மொழி லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டால் போய் காதலிப்பாங்க, தன்னுடைய உள்ளத்தில் இருக்க கிடைக்கையே வெளிப்படுத்துவாங்க. சுவாமியை நீங்கள் காதலிங்க, சுவாமியை தாயாராக நினைங்க, சுவாமிக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும். சினிமாவில் ஒருத்தர் நடிப்பார், இன்னொருத்தர் டப்பிங் கொடுப்பார், அது மாதிரி சுவாமிக்கு இன்னொருத்தர் லாங்குவேஜை வாங்கி இரவலாக நீங்கள் வழிபாடு நடத்தணும்னு முக்கியம் இல்லை. வேதம் சொல்கிறவங்க வேதம் சொல்லுங்கள், தமிழ்மறை சொல்கிறவங்க தமிழ்மறை சொல்லுங்கள், அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மொழியால் இறைவனை வழிபடுங்க. எல்லாம் ஒன்று, இறைவன் நன்று, இந்த எண்ணம் இருந்தால் ஆனந்தம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.